ஹாய் ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம டிஎன்டிஏடி ஸ்பெஷல் டேட் 2026க்கான பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான சம்ஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோங்க. ஸோ பார்ட் 1ல் 1 to 5 வரைக்கும் இருக்கிற எல்லா சம்ஸும் வந்து பார்த்தலாம் பேப்பர் 1க்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து டெய்லியுமே வந்து காலையில் ஒரு 10 சம்ஸ், ஈவினிங் ஒரு 10 சம்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு 30 சம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கான 10 சம்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ டெய்லி வந்து 2 டைம்ஸ் வந்து மேக்ஸ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ 10 சம்ஸை நம்ம ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மாடலில் நம்ம ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸுமே சேர்த்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். அது நீங்கள் தனியாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு கிடையாது, சரிங்களா? ஸோ எல்லாமே இதுலேயே நம்ம இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு உங்களுக்கு வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவோம், சரிங்களா? உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க. இப்போ ஆஃபரில் 499 வந்து ஸ்டடி மெட்டீரியல் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். பேப்பர் 1 அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, இவிஎஸ், சைக்காலஜி எல்லாமே சேர்ந்து 499 கொடுத்துட்ருக்கோங்க. இதே பேப்பர் 2 அப்படிங்கும்போது தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ் இல்லைனா சோஷியல் சயின்ஸு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் மேஜரோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் சேர்த்தியே நம்ம 499 கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோங்க, டெக்ஸ்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து லிமிடெட் ஆஃபர் தான், ஸோ சீக்கிரம் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான 10 சம்ஸ் வந்து பார்த்துலாங்களா? நோட்டு பெண்ணெல்லாம் ரெடியாக இருக்கா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்றைக்கான சம்மில் ஃபஸ்ட் சம் வந்து பாருங்கள். எரேசர் என்பது 96 எனில் பென்சில் என்பது என்ன? கோடிங் டீகோடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கோடிங் டீகோடிங் வரும்போது எப்போவுமே நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், A to Z வரைக்கும் எழுதிக்கோங்க. ABCD வந்து பார்த்திங்கன்னா Z வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 26 வரைக்கும் போட்டுக்கோங்க, சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எரேசர் அப்படிங்கிறதுக்காக அதோட வேல்யூஸ் நம்பர்ஸ் எல்லாம் போட்டு ஆட் பண்ணால் நம்ம 96 வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? ஸோ இல்லை அப்படிங்கும்போது டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம். அப்படியும் இல்லைன்னா ஆப்போசிட்டில் போட்டு பார்ப்போம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து எந்த மாதிரியெல்லாம் போட்டால் நமக்கு 96 வருது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்கள், ஈக்கு வந்து என்ன வரும்? ஈ வந்து 5th லெட்டரா? ஈ வந்து 5th லெட்ரு. ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன? 18th லெட்ரு வரும். ஏ வந்து 1, எஸ் வந்து 19th லெட்டர், இ வந்து 5, ஆர் வந்து 18th லெட்டர். கவுண்ட் பண்ணுங்கள். 10 16 20 36 3 4 5 66 வருதுங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக இப்போ ABCD அப்படிங்கிறத 1 2 3 நம்ம வச்சு போடும்போது எரேசர் அப்படிங்கிற கோடிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 66 தான் வருது. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன வரும்? 96 வரணும், சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், அடுத்து நெக்ஸ்ட்டு ரிவர்ஸில் போட்டு பார்ப்போம், சரிங்களா? ஸோ ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ அதான் வந்து ABCD நம்ம எழுதிட்டு வேல்யூஸை வந்து நம்ம ரிவர்ஸில் 26 25 24 20 அப்படியே ரிவர்ஸில் Z-க்கு 1 அப்படிங்கிற மாதிரி ரிவர்ஸில் நம்ம ஆர்டர் கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? இப்போ போட்டு பாருங்கள். ஈக்கு என்ன வருதுங்க? ஈக்கு வந்து 22 வருது. ஆருக்கு என்ன வருது? 9 வருது. ஏக்கு வந்து 26 வருது. எஸ்ஸுக்கு வந்து என்ன வருங்க? 8. மறுபடியும் ஈக்கு வந்து என்ன வருது? 22. ஆருக்கு வந்து 9. இப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 2 10 19 30 96 கரெக்டுங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக போட்டால் 66 தான் வந்தது. ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு டேரெக்டாக வந்து ஆப்போசிட்டில் போடும்போது நம்மளுக்கு 96 வந்திருக்கு, கரெக்டாக? அப்போ என்ன பண்ணி ஆப்போசிட்டில் போட்டு கண்டுபிடிச்சோம். அப்போ எரேசர் அப்படிங்கிறது வந்து 96 அப்படின்னா அப்போ பென்சில் அப்படிங்கிறதுக்கு என்ன? ஸோ பென்சிலுக்கு என்ன வரும்? பிக்கு என்ன வருதுங்க? பி இங்கே 11, ஈக்கு வந்து 22, எண்ணுக்கு வந்து என்ன வருதுங்க? 13, சிக்கு வந்து 24. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐக்கு வந்து 18, எல்லுக்கு வந்து 15. கவுண்ட் பண்ணுங்கள். 23 2 2 4 6 8 10. ஸோ அப்போ 103 தான் வருது, கரெக்டுங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டு. கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ அதாவது வந்து இந்த மாதிரி கோடிங் டிகோடிங் சம்ஸ் கொடுக்கும்போது ஒன்றா டேரெக்டாக வந்து அதோட ABCDக்கு வந்து 1 2 3 வச்சு நீங்கள் டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஆன்சர் வருதான்னு பாருங்கள். ஸோ வரல. இப்போ ஆப்போசிட்டாக நம்ம போட்டோம், ஆன்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ பென்சில் அப்படிங்கிறதுக்கான வேல்யூஸை போட்டு டேரெக்டாக ஆட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இப்போ பென்சிலுக்கான ஆன்சர்ஸ் என்ன? 103 தான் வந்து சரி. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ இந்த டேப்லெஷன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவர்ஸில் போட்டாலும்
பார்த்துக்கணும். உங்களுக்கு இல்லை உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி கோடிங் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரியும் கூட கொஷின்ஸ் வரலாம். அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகணும், நம்ம அந்தளவுக்கு நம்மளுக்கு போக தேவையில்லை. ஸோ பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சிங்கனாலே போதும். ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் வந்து பாருங்கள், 32வது சம். 10,985 எந்த ஒரு மிக சிறிய எண்ணால் வகுக்கும்போது ஈவானது ஒரு முழு கன எண்ணாகும், அந்த பர்ஃபெக்ட் க்யூப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா டானா வகுத்தல் போடுவோம், அதாவது வந்து எல்சிஎம் எடுப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ 10,985க்கு எல்சிஎம் எடுங்க. ஸோ 5 என்ன பண்ணுவோம், நம்ம 5ஆல் தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ 5 போடுங்க. 2 1 9 7. கரெக்டாக? ஸோ எல்சிஎம் நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி சம்ஸ் வரும்போது க்யூப் அப்படின்னா என்ன சொல்லியிருப்போம், 1லேருந்து 15 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா க்யூபோட வேல்யூ வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. 1 க்யூப் அப்படின்னு சொல்லி 15 க்யூப் வரைக்கும் பாருங்கள். சேம் அதே மாதிரி 1லேருந்து 15 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வேல்யூஸும் தெரிஞ்சுக்கோங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு 15 ஸ்கொயர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? எதனாலனா 13 ஸ்கொயர். சரிங்களா? நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது 169. கரெக்டாக? தென் 13th க்யூப் வந்து 2197 வருமா. ஸோ அதனால் வந்து டேரெக்டாகவே போட்டோம் அப்படின்னா 13 × 13 13, தென் 13ஆல் போடும்போது மறுபடியும் 1 வரும். கரெக்டாக? ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். 5 × 13 × 13 × 13. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே 5 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம 5ஆலேயே டிவைட் பண்ணுவோம். கரெக்டாக? ஒரு முழு எண் வேணும்னா நம்ம எந்த எண் எக்ஸ்ட்ரா இருக்கோ அந்த நம்பராலேயே நம்ம டிவைட் பண்ணும்போது 5 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ கேன்சல் ஆகும்போது இங்கே வந்து என்ன டேரெக்டாக வந்து பர்ஃபெக்ட் க்யூப்கான வேல்யூஸ் கிடச்சிருச்சு. கரெக்டாக? பர்ஃபெக்ட் க்யூப் அதாவது ஒரு முழு கன எண் கிடைச்சிருச்சு. அப்போ எந்த எண்ணால் வகுக்கும்போது முழு கன எண் கிடைக்குது, 5ஆல். புரியுதுங்களா? நம்ம 5ஆல் வகுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்பை சொல்கிறேன். சரிங்களா? இந்த எண்ணை நம்ம 5ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் மேலே வந்து இருக்கிற நம்பர் வந்து முழு கன எண்ணாகும், அதை பர்ஃபெக்ட் க்யூப் வரும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ எந்த எண்ணை 5. ஸோ 5ஆல் டிவைட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10,985க்கான முழு வர்க்க எண் கரெக்டாக இருக்கும். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து 33வது கீழே பாருங்கள், எக்ஸ் என்பது ஒரு ஒற்றை எண் எனில் அதற்கு அடுத்த ஒற்றை எண் யாது. ஸோ இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒற்றை எண், அதை வந்து ஆட் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதுக்கு அடுத்து வர ஆட் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸே தெரியாது, அடுத்து வர ஆட் நம்பர் எப்படி தெரியும்? ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ சிம்பிளான ஸ்டெப் தாங்க. ஃபஸ்ட் வந்து ஒற்றை எண் ஆட் நம்பர்ஸ்னு என்ன, 1 3 5 7 9 11. ஸோ இதுதான் வந்து ஆட் நம்பர்ஸ். கரெக்டாக? ஸோ அப்போ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பாருங்களேன், +2 +2 +2. கரெக்டாக? அப்போ நம்ம எந்த ஒரு ஆட் எண்ணாக இருந்தாலும் +2 பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் ஆட் நம்பர் கிடைக்குது. கரெக்டாக? அப்போ எக்ஸ் நம்பர் கூட எக்ஸ் +2 பண்ணும்போது தான் அடுத்த ஆடு நம்பர் கிடைக்குது. கரெக்டாக? தென் இப்போ 3 கூட +2 போட்டால் தான் 5 கிடைக்கும், 5 கூட +2 போட்டால் தான் 7 கிடைக்கும், 7 கூட +2 போட்டால் தான் 9 கிடைக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ எக்ஸ் +2 ஆப்ஷன் டி, எக்ஸ் +2 போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்த வர எண்ணை வந்து என்ன, ஒற்றை எண், அதான் ஆட் நம்பர்ஸ் கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுதுங்களா? கொஷின் பார்க்குறதுக்கு தான் பெருசுங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியானது இந்த மாதிரி வர சம்ஸ் எல்லாம். சரிங்களா? எக்ஸு அங்கே இப்போ எக்ஸு நம்ம நார்மலாக ஒற்றைப்படை என்னென்னா ஆட் நம்பர்ஸ் தானுங்க, 1 3 5. ஸோ அப்போ இதுக்குள்ளே இது வந்து எக்ஸுனா இது கூட எந்த நம்பர் ஆட் பண்ணும்போது இந்த நம்பர் 3 வருது, இது வந்து ஒரு ஆட் நம்பர். இது கூட எந்த நம்பர் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து +2 போடணும், போட்டால் மட்டும்தான் 3 வேல்யூ வரும். கரெக்டாக? அப்போ இந்த எக்ஸ் கூட +2 போட்டால் மட்டும்தான் நெக்ஸ்ட்டு வர ஆடு நம்பர் கிடைக்கும் நம்மளுக்கு. 3 + 2 போட்டோம்னா என்ன வருது, 5 கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்த நம்பர்ஸ் கூட +2 போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண் கிடைக்கும். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்து வந்து பாருங்கள் 34வது கேள்வி. இது முக்கியமான கேள்வி, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மேசையின் மேற்பரப்பு சரிவக வடிவில் உள்ளது, அதன் அளவுகள் வந்து சென்டிமீட்டரில் வந்து படத்தில் கொடுத்துருக்காங்க. அதன் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொறுத்த 10 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் எவ்வளவு செலவாகும்? இப்போ வந்து மேஜையை கொடுத்துருக்காங்க, இந்த மேஜையில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வைக்க போகிறாங்க. சரிங்களா? அப்படி கண்ணாடி வைக்கும்போது 10 சதுர சென்டிமீட்டருக்கே வந்து 12 ரூபா வருது அப்படின்னா இந்த டோட்டலாக இருக்கிற இந்த இந்த மேசைக்கு அதாவது டேபிளுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மேலே கண்ணாடி வைக்கும்போது. கொஷின் கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ பார்க்கலாங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ பரப்பளவு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. A = 1/2 சரிவகத்தோட பரப்பளவு 1/2 இன்ட்டு H இன்ட்டு A + B. கரெக்டாக? A + B. அப்போ 1/2 இன்ட்டு H எவ்வளவுங்க, ஹைட்டு 50
இன்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இணை பக்கங்கள். ஸோ என்னென்னா 180 + 150. கிளியராக புரிஞ்சிங்களா? ஸோ அடுத்து 1/2 வந்து கேன்சல் பண்ண 25 வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 25 இன்ட்டு இது 2 ஆட் பண்ண என்ன வருங்க? 330. 25 × 330. இதை வந்து நான் இப்படியே வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்படியே வச்சுட்டு இதை சால்வ் பண்ணி போடுறதுக்கு டேரெக்டாக இப்படியே வச்சுட்டேன். அடுத்தது 10 சதுர சென்டிமீட்டருக்கு 12 ரூபாய்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 10 சதுர சென்டிமீட்டருக்கு வந்து 12 ரூபா அப்படின்னா ஸோ அப்போ இன்ட்டு இங்கே 10 சென்டிமீட்டருக்கு 12 ரூபா. கரெக்டாக? ஸோ 10 வந்து கீழே வருமா? 10 சென்டிமீட்டருக்கு தான் 12 ரூபா. சரிங்களா? ஸோ அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் ஆயிருமா? ஸோ இப்போ சொல்லுங்கள். 12 × 25. 12 × 25 எவ்வளவு? 300. அப்போ 300 இன்ட்டு 30 போயிட்டுனா 33 2920. அப்போ இந்த டோட்டலாக இந்த மொத்த மேசை அந்த டேபிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாஸ் போடுறோம் அப்படின்னா எவ்வளோ செலவாகுன்னா 9900. சரிங்களா? 9900 ரூபா ஆகும். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஸோ அதாவது வந்து ஒரு லிமிட்டட் ஒரு 10 சதுர சென்டிமீட்டருக்கு 12 ரூபா அப்படின்னா நம்ம மொத்த டேபிளோட பரப்பளவு கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த ஒரு 10 சதுர சென்டிமீட்டருக்கு 12 ரூபா அப்படிங்கும்போது அந்த டோட்டல் பரப்பளவுக்கு அதை இன்ட்டு மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆப்போசிட்டில் வருமா 12/10 வரும். டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிங்கன்னா அந்த மொத்த டேபிளோக்கான பரப்பளவு கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான இதை எவ்வளோ ரூபான்னு கண்டுபிடிச்சிடலாம். கிளியராக புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த கேள்வி 35. முதலில் பெரியது சிறியது என்ற குறியீடு பயன்படுத்திய கணித மேதை யார்? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விங்க மேக்ஸில். யாருங்க? பெரியது லெஸ் தென் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளை வந்து குறியீடை பயன்படுத்திய கணித மேதை யார்? ஆன்சர் தாமஸ் ஹாரியட். ஆப்ஷன் பி தாமஸ் ஹாரியட். 36. பின்வரும் எண்களில் எது பூஜ்ஜியம் அல்ல? இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி தாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து யோசிச்சுட்ருப்பீங்க. பேசிக் கொஷின் தான். எந்த எண் வந்து பூஜ்ஜியம் அல்ல? 0 + 0 என்ன 0, 0 × 0 என்ன 0, 0 / 2. அதாவது வந்து பாருங்கள் எப்போவுமே வந்து 0 / 2 தொகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸு தொகுதியில் வந்து 0 வரலாம். ஐ மீன் இப்போ 0/2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தொகுதின்னு சொல்லுவோம், இது வந்து பகுதின்னு சொல்லுவோம். கரெக்டாக? அப்போ தொகுதியில் வந்து 0 வந்ததுன்னா ஓகே. தொகுதியில் 0 வரும்போது 0/2 என்ன 0 தான். கிளியராக புரிஞ்சுங்களா? அதே வந்து இங்கே ஆப்ஷன் பார்த்து பாருங்கள் 2/0. சரிங்களா? 2/0. 2/0 அப்படின்னா பகுதியில் 0 வரக்கூடாது. பகுதியில் 0 வந்ததுன்னா அதோட வேல்யூ என்ன? இன்ஃபைனைட். அதாவது வந்து நாட் டிஃபைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ அப்போ தொகுதியில் 0 = 0 கரெக்டு தான். சரிங்களா? இதுக்கும் வேல்யூ என்ன 0 தான். அப்போ 2/0 அப்படிங்கிறது 0ன்னு சொல்ல முடியாது. தொகுதியில் வந்து 0 வரலாம், பகுதியில் 0 வரக்கூடாது. 0 வந்ததுன்னா அதோட வேல்யூ என்ன? நாட் டிஃபைன், இன்ஃபைனைட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எனிதிங் பை 0 0. சரி எனிதிங் பை 0 வந்து இன்ஃபைனைட்னு சொல்லுவோமா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இது வந்து இன்ஃபைனைட். அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? பின்வரும் எண்களை எது வந்து பூஜ்ஜியம் அல்ல? அப்போ இதுதான் வந்து பூஜ்ஜியம் கிடையாது, மற்ற எல்லாமே வந்து பூஜ்ஜியம் தான். கரெக்டாக? கொஷின் கிளியராக புரிஞ்சுட்டிங்களா? அதாவது வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி 0 / 0 கொடுக்கலாம், 0 × 0 கொடுக்கலாம், 0 - 0 கொடுக்கலாம். எது கொடுத்தாலுமே அதோட வேல்யூ 0 தான். 0/2 அப்படின்னாலும் அது 0 தான். எனிதிங் பை 0 அப்படிங்கும்போது நாட் டிஃபைன்னு சொல்லுவோம். கரெக்டாக? அதான் இன்ஃபைனைட்டுன்னு சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பாருங்கள் 207 + 36 + 9 - 6/10 + 3/1000 என்ற எண்ணின் தசம வடிவம். அதாவது வந்து டெசிமல் ஃபார்ம் டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும்போது நார்மல் நம்பர்ஸ் வந்து நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? 207 + 36 + 9 - 6/10 + 3/1000 இருக்கா? இதை வந்து இந்த 3 டேரெக்டாக ஆட் பண்ணுங்கள். 3மே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண இன்னும் ஒரு முழு எண்களை ஆட் பண்ணிட்டோம்னா 207 36 இன்னொன்று 2 5 252 வருங்க. கரெக்டாக? 252 டாட் டெசிமலில் சொல்லும்போது இப்போ வந்து 10th பிளேஸு ஃபஸ்ட் வந்து 10th 100 1000 அப்படி தானே போவோம். 10th பிளேஸுக்கு வந்து என்ன வரும் 6 வருதா? ஸோ 6. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 100 பிளேஸில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் 0.
அடுத்து 1000 பிளேஸில் வந்து என்ன இருக்குது 3 இருக்குது கரெக்டாக. ஸோ 3. ஸோ இப்போ ஆன்சர் என்ன 252.603. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டாக. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. ஸோ ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட் வந்து முழு எண்கள், இது வந்து முழு எண்களாக இருக்கா, அதை வந்து நான் ஆட் பண்ணால் வந்து என்ன வந்ததுங்க 252 வந்துச்சுங்க. ஸோ அடுத்தது 10th பிளேஸு 100 1000 ஸோ அந்த மாதிரி போகும்போல இப்போ 6/100 இருக்குது. ஸோ 6/100 10th பிளேஸ் இடும்போது நம்ம 6 எழுதுவோமா. ஸோ அடுத்து வந்து இங்கே 100க்கு எதுவுமே கிடையாது. 10க்கு அப்புறம் 100 வராமல் டேரெக்டாகவே 1000 வந்துடுச்சு சரிங்களா. அப்போ 100 வராதுங்கிட்ட அந்த இடத்துல நம்ம 0 போட்டுக்கிறோம். அடுத்து 1000க்கு என்ன 1000 பிளேஸில் வந்து 3 இருக்கா. ஸோ இப்போ டேரெக்டாக 603ன்னு போட்டுருவோம். கிளியராக புரிஞ்சுதுங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வந்து சரி. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கொஷினுங்க, இதெல்லாம் டவுட் வரக்கே உங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து 38 33 பென்சில்களின் விலை வந்து ரூபாய் 132 எனில் 5 பென்சிலின் விலை என்ன. அப்போ நம்ம ஒரு பென்சிலோட விலை கண்டுபிடிச்சாதான் 5 பென்சிலோட விலை நம்ம கண்டுபிடிக்க முடியும் கரெக்டாக. அப்போ 33 பென்சிலோட விலை வந்து பார்த்திங்க அப்படின்னா 132 அப்படின்னா ஒரு பென்சிலோட விலை ஈக்குவல் டு 132 டிவைடட் பை 33. கேன்சல் பண்ணுங்கள். 1 1 3 கேன்சல் பண்ணால் 4 4. ஸோ 1 4. கிளியராக புரிஞ்சு. அப்போ ஒரு பென்சிலோட விலை 4 ரூபா. 33 பென்சிலோட 132 ரூபாய்னா ஒரு பென்சில்னால் 132 டிவைட் பை டேரெக்டாக 32 போட்டுருமா. கிளியராக புரிஞ்சுதுங்களா. கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன 3ஆல் கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு 4 ரூபா கிடச்சிச்சு. அப்போ வந்து ஒரு பென்சிலோட விலை 4 ரூபா. இப்போ கொஷின் என்ன 5 பென்சிலோட விலை கேட்டிருக்காங்க. அப்போ 5 பென்சிலோட விலை ஈக்குவல் டு 5 × 4 ஈக்குவல் டு 20 ரூபா. கிளியராக புரிஞ்சுதுங்களா. 5 பென்சிலோட விலை என்ன 20 ரூபா. டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான சம்ஸ்லாம் இல்லை. ஸோ அடுத்தது 39 1 2 3 4 5 6 ஆகிய அனைத்து எண்களும் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் எது. அதாவது இந்த எல்லா எண்ணாலையும் வகுப்படக்கூடிய மிக சிறிய எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியராக புரிஞ்சுதுங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது டேரெக்டாகவே நம்ம எல்சிஎம் எடுப்போமா. எல்சிஎம் எடுக்கலாமா. 1 2 3 4 5 6 7 வரைக்கும் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் வந்து 2ஆல் போடுங்க. 1 1 3 2 5 3 7. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3ஆல் போட்டுக்கலாம். 2 3 இருக்காட்டி 1 1 1 2 5 1 7 கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது என்ன வரும் 2 5 1 7 2 5 7 தான் வரும் சரிங்களா. ஸோ அப்போ டேரெக்டாக இதெல்லாமே என்ன ப்ரைம் நம்பர்ஸ் தான். 2 3 5 7 இதெல்லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ டேரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. மல்டிப்ளை பண்ண என்ன வருது 2 × 2 × 3 × 5 × 7 கரெக்டாக. இப்போ இந்த 2 2 2 3 5 7 கிளியராக புரிஞ்சுதுங்களா. ஸோ இப்போ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 × 15 × 7 5 60 60 × 420. கிளியராக புரிஞ்சுதுங்களா. அதாவது வந்து இந்த 420 அப்படிங்கிற நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே கொடுத்துக்கிற 1 2 3 4 5 6 7ஆல் டிவைட் ஆகிற நம்பர் மிகச்சிறிய எண். எல்லாம் இந்த 7 நம்பராலையும் டிவைட் ஆகணும். நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பரை எடுத்து டிவைட் பண்ணி பாருங்கள். 1ஆல் டிவைட் ஆகுதா 2 3 அந்த மாதிரி எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகுதான்னு பாருங்கள். ஆகாது. இந்த ஒரு எண்ணு மட்டும்தான் எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகும். கிளியராக புரிஞ்சுங்களா. டவுட் இருந்ததுன்னா ஆப்ஷன்ஸில் இருக்கிற நம்பரை செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனக்கான லாஸ்ட் சம் வந்து பார்த்துடலாங்களா. ஸோ பாருங்கள் 8 பவர் m - 1 + 8 பவர் m + 1 = 4160 எனில் m ஸ்கொயரோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் நிறைய கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ ஒரு ஃபார்முலாஸ் முதல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஸோ a பவர் m டிவைடட் பை a பவர் n = a பவர் m - 1 எழுதுவோம் கரெக்டாக. அதே வந்து a பவர் m × a பவர் n வந்து இப்படி எழுதுவோம் a பவர் m + 1 அப்படின்னு எழுதுவோம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ் ரெண்டுமே சேமாக இருந்து சரிங்களா, பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா நம்ம ஆட் பண்ணுவோம், அதே வந்து மைனஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா. இதுதான் இதோட ஃபார்முலா. இதை வந்து இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா. ஸோ எப்படி எழுதலாம். இந்த 8m - 1 வந்து இந்த மாதிரி நான் எழுத போகிறேன். அப்போ 8 பவர் m டிவைடட் பை 8 பவர் 1 ஓகேங்களா. ப்ளஸ் இங்கே என்ன 8 பவர் m இன்ட்டு 8 பவர் m இன்ட்டு 8 பவர் 1 = வேல்யூ என்ன 4160 கரெக்டுங்களா.
ஸோ இதில் வந்து 8m வந்து வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா 1/8 + 8 இருக்கும் ஈக்குவல் டு 4160 இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 8m இன்ட்டு 8 8 64 65 / 8 ஈக்குவல் டு 4160. இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு இங்கே வரும்போது டிவிஷன் மாறும். அப்போ 8m ஈக்குவல் டு 4160 இன்ட்டு 8/65 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? கிளியராக புரிஞ்சுதுங்களா இந்த இடம் வரைக்கும்? ஸோ டேரெக்டாக கேன்சல்ஸ் பண்ணுங்கள். 5 போட்டால் 1 3 832 சரிங்களா? 832 வரும். தென் மறுபடியும் வந்து 13 கேன்சல் பண்ணும்போது 64. ஓகேங்களா? 64 வரும். ஸோ 64 எப்படி எழுதலாம்? 64 எப்படி எழுதலாம்னா 8 × 8ன்னு எழுதுவோம். கரெக்டாக? 8 × 8ன்னு எழுதுவோம் 64. ஸோ அப்போ 8 × 8ங்கிறது 8 ஸ்கொயர்னு எடுத்துப்போமா? 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். கரெக்டாக? இங்கே அது இல்லாமல் இங்கே நம்மளுக்கு 8 இருக்குது. ஸோ இன்ட்டு 8 8/1. ஓகேங்களா? இது எப்படி எழுதிக்கலாம்னா 8 ஸ்கொயர் இன்ட்டு 8/1ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே 8 இருக்கல, 8/1ன்னு எடுத்துக்கிறோமா? ஸோ அப்படி இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா நம்ம 1ன்னு எடுத்துப்போம். இப்போ வந்து பேஸ் 2 சேமாக இருக்குது, மேலே பவர் வந்து வேறு மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னு ஆட் பண்ணணும் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? அப்போ இது வந்து எப்படி எழுதுவோம்? 8/3 அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக? 8/3ன்னு எழுதுவோம். புரிஞ்சுங்களா இந்த ஸ்டெப்பு? அப்போ 8/3 ஈக்குவல் டு எப்படி என்ன வரும்? 8m வரும். கரெக்டாக? அப்போ எம்மோட வேல்யூ வந்து 3 அப்படின்னா அப்போ எம்மோட வேல்யூ வந்து 3னா எம் ஸ்கொயரோட வேல்யூ வந்து என்ன? 9. இன்னொரு டைம் நான் சொல்கிறேன், கிளியராக புரிஞ்சுக்கங்க. நிறைய ஸ்டெப் இருக்காடி கன்ஃபியூஸ் ஆகும். நான் கிளியராக சொல்லிக்கிறேன். ஃபார்முலாஸை யூஸ் பண்ணியிருக்கோங்க. எம் அதாவது 8m-1க்கு வந்து இந்த ஃபார்முலா a/m/n நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். a/m+1க்கு பதிலாக am × am ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? இப்போ 8m/81 + 8m × 8/1 = 4160 போட்டிருக்கோம். இந்த 8m வந்து 2 காமனாக வெளியே எடுத்துட்டாங்க. சரிங்களா? 2 காமனாக வந்து வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்துகிட்டு இங்கே என்ன வரும்? 1/8ன்னு வரும். ப்ளஸ் இங்கே 8 மட்டும்தானே இருக்குது, 8/1 இருக்குது. கரெக்டாக? ஈக்குவல் டு 410. இப்போ வந்து இந்த 8 × 8 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன 64 + 1 65/8 = 4160 வரும். இது வரைக்கும் கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? அதுக்கப்புறம் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த பக்கம் டிவிஷனில் வரும். அப்போ 8m = 4160 × 8/65 வரும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கேன்சல் பண்ணினா நம்மளுக்கு வேல்யூஸ் என்ன இருக்கும்? இங்கே 64 × 8 இருக்கும். சரிங்களா? 64 × 8 இருக்கும். அந்த 64 × 8 என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 8/m = இந்த ஸ்டெப் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கிறத வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இருங்க 8/m = 64 × 8 8/1ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்படி இருக்கா? ஸோ இப்படி இருக்கும்போது 64 என்ன பண்ணுவோம்? 8 ஸ்கொயர்னு போடலாமா? 8 ஸ்கொயர் × 8/1ன்னு எழுதலாமா? இந்த இடத்துல ஒன்றுமே இல்லாதங்கிட்டே 1ன்னு போட்டிருக்கோங்க. 64 வந்து நம்ம 8ன்னு எடுத்துட்டோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு இங்கே வந்து 8ல் தான் வேல்யூ வரணும். கரெக்டாக? எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்க நமக்கு 8ல் தான் கொண்டு வரணும். அப்போ 8 ஸ்கொயர்னு பண்ணால் 64 வருதா? × 8 இங்கே 1ன்னு வச்சுக்கலாம். எதுவுமே இல்லைன்னா நம்ம 1ன்னு வச்சுப்போம். இப்போ சொல்லுங்கள், பேஸ் 2 சேமாக இருந்ததுன்னா பவர் வந்து என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ பவர் ஆட் பண்ணால் 8 பவரில் 2 + 1 போட்டால் 8/3. அப்போ 8m = 8/3 அப்படின்னா எம்மோட வேல்யூ என்ன? 3. கிளியராக புரிஞ்சுட்டிங்களா? அப்போ எம்மோட வேல்யூ வந்து 3 அப்படின்னா எம் ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன? 9. ஆன்சர் வந்து 9. கிளியராக புரிஞ்சுட்டிங்களா? இது ஒரு சம் தான், ரொம்ப கஷ்டமாக போகுது. கிளியராக உனக்கு புரியல, உங்களுக்கு யாருக்காவது புரியலன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். சரிங்களா? இது எல்லாமே ஃபார்முலாஸ் வச்சு தாங்க சப்ஸ்டியூட் பண்ணி ஆகணும். பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சாது இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். கிளியராக புரிஞ்சுட்டிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? 9. இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட சம்ஸுங்க. ஸ்டெப்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் போட்டால் மட்டும்தான் சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? எனக்கான 10 சம் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்து சைக்காலஜி வந்து அந்த 10 யூனிட் வைஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால அதே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சயின்ஸ் வந்து முடிச்சிட்டோம். சோசியல் சயின்ஸ் வந்து அந்த டெஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. தமிழ், மேக்ஸ் எல்லாமே டெஸ்ட் வைஸ் போகுது. அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடி மெட்டீரியல் வந்து 499 இப்போ ஆஃபரில் வந்து ஃபுல் மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சிபிஎஸ், சைக்காலஜி, ப்ரீவியஸ் கொஷின்ஸும் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ தேங்க்யூ.